Hello everyone. இன்னைக்கு வந்து நம்ம concentration of solutions base பண்ணி ஒரு problem solve பண்ண போறோம். Question என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 grams of sulfuric acid dissolved and made up to 500 ml of solution with a density 1.06. Find its molarity, molality, normality, mole fraction, parts per million, weight by volume percentage and volume by volume percentage. ஸோ இதுக்கான given parameters என்னன்னு பார்க்கலாம். W2 is equal to 40 grams. Subscriptல 2 represent பண்ணா அது வந்து solute குறிக்குது and subscriptல 1 represent பண்ணா அது வந்து solvent. ஸோ W2ன்றது வந்து weight of solute that is equal to 40 grams that is weight of sulfuric acid. Vன்றது volume that is equal to 500 ml. D is equal to density that is equal to 1.06 and M2 அப்படின்றது வந்து molar mass of sulfuric acid that is equal to M2 that is equal to 98 gram per mole. So density is equal to mass by volume எல்லாருக்குமே தெரியும். So இந்த இடத்துல massன்றதை வந்து நம்ம weight ன்னு consider பண்ணிக்கிறோம். Density is equal to weight by volume. Weight நம்ம கண்டுபிடிக்கணும். So density 1.06 is equal to weight divided by 500 ml. That is equal to weight is equal to 500 into 1.06 that is equal to 530 grams. Weight of the solution is equal to weight of the solvent plus weight of the solute. So weight of the solvent தெரியறதுக்கு நமக்கு வந்து weight of the solution என்னன்னு தெரியும், அதுக்கப்புறமா weight of the solute என்னன்னு தெரியும். So இப்போ weight of the solvent ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். So weight of the solvent that is equal to W1 is equal to 490 grams. ஸோ அடுத்து இப்போ எல்லா பேராமீட்டர்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாம். அதாவது ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மொலாரிட்டி. மொலாரிட்டி வந்து M இஸ் ஈக்குவல் டு, அதாவது அப்பர் கேஸ் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்பர் கேஸ் M இஸ் ஈக்குவல் டு W2 டிவைடட் பை M2. W2 டிவைடட் பை M2ன்றது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதை தான் வந்து நம்ம W2 டிவைடட் பை M2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ W2 divided by M2 into 1 by V into 1000. எதுக்கு வந்து மல்டிப்ளை பை 1000னா வால்யூம் வந்து ml இருக்கு. ஸோ அதனால வந்து அது லிட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மல்டிப்ளைட் பை 1000. ஸோ இப்போ வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 40 divided by 98 into 1 by 500 into 1000. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 0.8 மோல் பர் லிட்டர் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு மொலாரிட்டி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மொலாலிட்டி. மொலாலிட்டியை வந்து நம்ம லோயர் கேஸ் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ லோயர் கேஸ் எம் இஸ் ஈக்குவல் டு W2 டிவைடட் பை M2 இன்ட்டு 1 பை W இன்ட்டு 1000. இங்கேயும் அதே கேஸ் தான். W வந்து கிராம்ஸில் இருக்கிறதுனால அது கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிவைடட் பை 1000 பண்ணுறோம். அது ரெசிப்ரோகேட் ஆகி மல்டிப்ளைட் பை 1000 ஆயிடுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு W2 divided by M2 into 1 by W1 into 1000 அப்படின்னு மாத்திரம். எதனாலனா டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷனில் வந்து வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட் ஆஃப் த சொல்யூட்டை விட. ஸோ அதனால தான் நம்ம இங்கே மாற்றுறோம். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 40 divided by 98 into 1 by 490 into 1000. ஸோ W1 வந்து 490. ஸோ அதை தான் அங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ வந்து 0.83 மோல் பர் கேஜி. ஸோ யூனிட்டை வந்து மறக்காமல் போடுங்க. அதுக்கடுத்து நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டியை வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். N இஸ் ஈக்குவல் டு ME. அதாவது Nனா நான் இஸ் ஈக்குவல் டு மீ அப்படின்ட்டு அந்த ஈக்குவேஷனை சிம்பாலிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ன்றது வந்து இந்த கேஸில் வந்து மொலாரிட்டி, ஈன்றது வந்து வேலன்சி ஃபேக்டர், H2SO4 வேலன்சி ஃபேக்டர் வந்து H2SO4 வந்து நம்ம அயனைஸ் பண்ணோம்னா 2H plus plus SO4 2 minusன்னு வரும். ஸோ 2H plusன்றதுனால வேலன்சி ஃபேக்டர் வந்து 2 இந்த இடத்துல. மொலாரிட்டி வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0.81. ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.81 into 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.62 மோல் பர் லிட்டர். ஸோ இதுதான் வந்து நார்மாலிட்டியோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு N2 divided by N1 plus N2. ஸோ N2 வந்து W2 divided by M2 that is equal to 40 by 98 that is equal to 0.408. அதுக்கடுத்து N1 is equal to W1 divided by M1 that is equal to 490 divided by 18. So that is equal to 27.22. இப்போ இந்த வேல்யூஸை வந்து கைட்டூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.408 divided by 27.62 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.014. ஸோ இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷனோட வேல்யூ.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்ஸ் per million. ஸோ பார்ட்ஸ் per millionோட ஃபார்முலா என்னன்னா W2 டிவைடட் பை W இன்டூ 10 பவர் 6. W2 வந்து 40, Wன்றது வந்து 530. ஸோ 40 டிவைடட் பை 530 இன்டூ 10 பவர் 6, தட் இஸ் ஈக்குவல் டு 0.075 இன்டூ 10 பவர் 6, தட் இஸ் ஈக்குவல் டு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 7.5 இன்டூ 10 பவர் 4. ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் per millionோட வேல்யூ. weight by volume percentage. weight by volume percentage formula வந்து W2 divided by V into 100. ஏன்னா percentage இல்ல, so அதனால 100 ஆல multiply பண்றோம். 40 divided by 500 into 100. so அதை solve பண்ணா நமக்கு 8% வருது. அதுக்கு அடுத்து last subdivision weight by weight percentage. so இது solve பண்ணும்போது W2 divided by W into 100 தான் formula. W2 வந்து 40, W வந்து 530. so 40 divided by 530 into 100, that is equal to 7.54%. ஸோ இப்போ இந்த 7 சப்டிவிஷனுமே எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனில் மெயினாக நம்ம கற்றுக்க வேண்டியது ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸை ஈஸியாக தெரிஞ்சுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம ஈஸியாக சிம்பாலிக்காக அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நல்லா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை கற்று வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும் ஃபார்முலாஸை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.